வணக்கம். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கடந்து வந்த பாதை. பஞ்சாயத்து ராஜ் கமிட்டிகள் அவர்கள் பரிந்துரைகள், முக்கியமான பரிந்துரைகள் 1957 ஜனவரியில் பல்வந்த்ராய் மேத்தா குழு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இவங்க கொடுத்த முக்கியமான பரிந்துரைகள் 3 அடுக்கு பஞ்சாயத்து, கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து, வட்ட அளவில் பஞ்சாயத்து சமிதி வட்ட அளவில், மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் அப்படின்னு பரிந்துரை கொடுத்தது. அசோக் மேத்தா குழு 1977. இந்த கமிட்டி கூட அப்படியே வினாக்களாக கேட்கலாம். இந்த பேர் கொடுத்துட்டு இந்த கமிட்டி எப்போ, எந்த வருஷம் அப்படின்னு கூட கேட்கலாம். பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி எப்போ? 1957. அசோக் மேத்தா குழு எப்போ? 1977 டிசம்பரில். இவங்க என்ன பரிந்துரை செய்தாங்க? 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை அமைக்கப்படணும். மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத், அதற்கு கீழ் நிலையில் மண்டல் பஞ்சாயத்து, சோசியல் ஆடிட் நாயா பஞ்சாயத்து அமைத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அது ஜிவிகே ராவ் குழு 1985 டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் என்ற ஒரு புதிய பதவி உருவாக்கப்படணும் அப்படின்னு சொன்னது 1985 தான். அடுத்தது எல்எம் சிங்வி குழு 1986. அவருடைய தலைமையில் 8 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. இவங்க என்ன பரிந்துரை செய்தாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நய பஞ்சாயத் மற்றும் ஜுடிஷியல் ட்ரிபுனல்ஸ் ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராம சபை நேரடி மக்களாட்சியின் ஆற்றல் மிக்க கருவியாக செயல்படணும் அப்படிங்கிற சொல்கிறது எல்லாம் சிங்வி குழு 1986. அரசியலமைப்பு அங்கீகாரம் 1989 ஜூலையில் ராஜீவ்காந்தி அரசு 64வது அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் அறிமுகம் செய்கிறாங்க. அது ஆகஸ்ட் 1989 நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மாநிலங்களவையில் அது நிறைவேற்றப்படலை. அதே போல் 1989 நவம்பரில் பதவியேற்ற விபி சிங் அரசால் செப்டம்பர் 1990 மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் விபி சிங் அரசு கலைக்கப்பட்டுவிட்டது. அதே போல் பிவி நரசிம்மராவ் அவர்களால் செப்டம்பர் 1991 மக்களவையிலும், டிசம்பர் 22, 1992 மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் ஏப்ரல் 20 1993 குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்றது. விவரங்கள். நடைமுறைக்கு வந்த நாள் 1992 ஏப்ரல் 24. 1992 ஏப்ரல் 24. நகராட்சி அமைப்புகளில் 93ஆம் ஆண்டு ஜூன் 1. சட்டத்திருத்தம் 73வது சட்டத்திருத்தம். நகராட்சிகளில் பஞ்சாயத்தில் 73, நகராட்சியில் 74. அட்டவணை பார்த்தீங்கன்னாக்க பஞ்சாயத்து ராஜ் 11, அதே போல் நகராட்சி 12. பகுதி பார்த்திங்கன்னா 9 இருக்குது பஞ்சாயத்து ராஜ், 9 ஏ நகராட்சியில். துறைகள் மொத்தம் 29 பஞ்சாயத்து ராஜ், 18 நகராட்சி. சரத்து பிரிவுகள் 243 முதல் 243 ஓ வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ். நகராட்சி பொறுத்தவரை 243 பி முதல் ஜி வரை அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கிராம சபை கூட்டங்கள் எப்போல்லாம் நடைபெறும்? குடியரசு நாள் ஜனவரி 26, உலக நீர் நாள் மார்ச் 22, தொழிலாளர் நாள் மே 1, இந்திய சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2, உள்ளாட்சி நாள் நவம்பர் 1. இந்த நாட்கள்லாம் இந்த கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும். நன்றி, வணக்கம்.